நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த ஏப்ரல் மாதம் நல்ல வெயில் அடிக்கிற நேரம். இந்த ஏப்ரல் மாதத்தில் தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் ஜுரம் பற்றி கொண்டு இருக்கிறது. இந்த தேர்தல் என்பது நமக்கான, நம்மளுடைய எதிர்காலத்திற்கான ஒரு நல்ல தேர்தல். எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம், தேர்தல் என்ன பயப்படாதீங்க, தேர்தல் என்ன சந்தேகப்படாதீங்க, தேர்தல்னா எதை பற்றி சிந்திக்காம தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடணுங்கிற ஒரு எண்ணம் வேணும். என்னைக்கு வருது ஓட்டு? ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி கண்டிப்பாக ஓட்டுப்பதிவு நீங்கள் போய் போடணும். வாக்காளர் அடையாள அட்டை உள்ள ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு நபரும், ஆணும் பெண்ணும் சென்று அந்த வாக்குரிமையை, நம்மளுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். அது ஒன்று இருக்கா? ஏப்ரல் 23 மறந்துடாதீங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த தேர்தல் வந்துட்டாலே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துடும் இல்லைங்களா? தேர்தல் நடத்தும் போது விரிவாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நடைமுறைகளுக்கு ஒத்து போகணும். சாதாரண மக்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அலட்சியப்படுத்தாமல் நிறைய பேர் ஒரு பணம் கொண்டு போவீங்க. எதுக்காக? சிகிச்சைக்காக, மருத்துவ தேவைக்காக, பிஸ்னஸ், தொழில், எல்லாத்துக்கும் ஒரு அவசர தேவைகளுக்கு பணம் கையில் எடுத்துட்டு போவீங்க. பணம் கையில் எடுத்து அதிகமாக கொண்டு செல்வது தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி குற்றம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. பணம் அந்த கட்டுப்பாடை கொண்டு வரணுங்கிறனால தான் நம்ம தேர்தல் ஆணையம் மிக சிரத்தை எடுத்து இந்த அற்புதமான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும். இப்போ வண்டியிலே போகிறீங்க அப்படின்னா, ஒரு காரில் போகிறீங்க, காரில் போகும்போது அவங்க கடமை அவங்க செய்வாங்க, நிறுத்தி உங்களை செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்களோட வாக்குவாதம், நேரத்தில் ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணதை நான் பார்த்தேன். நல்ல விஷயம் இல்லை. அவங்க வேலையை செய்கிறாங்க. வாக்குவாதம் செய்ததுனால நமக்கு தான் நட்டம் ஏற்படுமே தவிர அவங்களுக்கு எதுவும் இல்லை. நம்மளை கொண்டு போய் ஒரு நாள் உட்கார வைப்பாங்க, 2 நாள் உட்கார வைப்பாங்க, அலைய வைப்பாங்க. நம்ம வேலையெல்லாம் கெட்டு போயிடும். வண்டியில் போகிறீங்களா, செக் பண்ண போகிறாங்களா, எல்லாம் சார் என்னென்ன இந்த பாருங்கன்னு ஓப்பன் பண்ணி விட்டு செக் பண்ண விடுங்க. உங்கள் பேர், ஊர், உங்களுடைய நம்பரை கண்டிப்பாக பதிவு பண்ணிட்டு வாங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் இது, சரிங்களா? ரெண்டாவது, ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கள, பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க, எமர்ஜென்சி வரும், அதற்கான ப்ரூஃப் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம்னா, ஜனநாயக நாடு ஜனநாயக கடமை ஆற்றணும்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய அண்டரில் இப்போ ஓடிட்டு இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணணும். அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, ஐயா நீ பணம் கொண்டு போ, இல்லைன்னு இல்லை, ஒரு எதற்காக கொண்டு போகிறீங்க, எங்கிருந்து கொண்டு போகிறீங்க, அந்த சோர்ஸ் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சோர்ஸை நீங்கள் காட்டணும். அந்த ப்ரூஃபை அவங்களுக்கு நீங்கள் காட்டணும். நம்ம கடமை அது. அதை விடுத்து அங்கே தேர்தல் அதிகாரிகள் இருப்பாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுறவங்க இருப்பாங்க, அந்த வீடியோ எடுக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு போலீஸ் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயோட ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எழுதும்போது சண்டை போடுறதுங்கிறத, ஆர்கியூ பண்ணுறதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க, சரிங்களா? ரெண்டாவது ஒன்று என்னென்னா, ஒரு என்ன சங்கல்பம் எடுங்க. என் ஓட்டுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன், என் ஓட்டு உரிமையை நான் செலுத்துவேன். அது யாருக்கு செலுத்துறீங்கிறது உங்கள் இஷ்டங்க. யாருக்கு இன்னாரெல்லாம் யார் சொன்னாலும் காது கொடுத்து நம்ம கேட்கக்கூடாது. உங்கள் மனசில் என்ன தோணுதோ, நம்மளுடைய இந்த தலைவிதியை, இந்த நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை யார் மாற்றி அமைப்பார்கள், நீங்கள் முடிவு எடுத்துருக்கணும். நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இன்னொருத்தங்க கூட உங்களுக்கு காசை கொடுத்து உங்களை திணிச்சு பண்ணக்கூடிய அந்த தப்பான விஷயங்களை கருணை கூர்ந்து செய்யாதீங்க. ரெண்டாவது, பக்கத்து வீட்டில் போய் இது அது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க. யாருக்கு போட்டேன், யாருக்கு போட போறேன்னு டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ, உங்கள் எண்ணத்தில் என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம். இன்னைக்கு காலகட்டங்களில் வெளியே அதிகமாக பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் பேசுறது தப்பாக போய் முடியும். ரெண்டாவது, சோசியல் மீடியா, இந்த வலைதள பக்கங்களில் நிறைய விஷயங்கள் வருது. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் கூட வரும். தேர்தலை பற்றி ஒரு அணி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இன்னொரு அணி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அதை உங்களுடைய, அது என்ன சொல்றது, உங்களுடைய எண்ணங்களை தயவு செஞ்சு அதில் அதிகமாக பயன்படுத்திடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. யார் யார் என்ன பண்ணுறீங்கன்னு ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எந்தவித உதவியும் கிடைக்காமல் போய்விடும். நான் சொல்கிறபடி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, உங்களுடைய தலைவர்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பத்தை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. தேர்தல் நாள் வரும், அந்த எலெக்ஷன் டேட் 23 ஏப்ரல் வரும். எங்கே இருந்தாலும் மறக்காமல் வந்து போய் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அழகாக குத்திட்டு வந்துடுங்க. குத்திட்டு நம்ம போட்டது நமக்கு தான் விழுந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ உள்ள நீங்கள் போட்டு வரும்போது கண்டிப்பாக
அந்த இடத்துல அது விழுகும், அந்த இது சப்ளிமெண்ட் வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு வாங்க. 2வது, முதியோர்கள் இருந்தால், அதாவது நீங்கள் கட்சி சார்பற்று இருந்தால், உங்கள் பக்கத்து வீட்டில் முதியோர்கள் இருந்தால், அவங்களும் ஜனநாயக கடமையை ஆற்றி ஓட்டு போடணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அவர்களை கூப்பிட்டு கொண்டு போய் அந்த ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு இளைஞர்கள் முயற்சி செய்யுங்க. ஆனால் அவங்களை கூப்பிட்டுட்டு போகும்போது எந்த விதமான கட்சி சார்ந்த அடையாளங்களோட கருணை கூர்ந்து போகாதீங்க. நடுநிலைமையோட ஒரு மனசு, நல்ல மனசோட ஒரு இவங்க ஓட்டு போடணும்னு நான் கூப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு போங்க. ஓட்டு போடுற இடங்களுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு எதுவும் கோஷங்கள் போடாதீங்க. கட்சி சின்னங்களை வச்சுட்டு இருக்காதீங்க, அரெஸ்ட் பண்ண நேரிடலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள்ல இருக்கு. நீங்க எல்லாம் தூரமா இருங்க. எலெக்ஷன் போறீங்கன்னா அந்த இடத்த விட்டு தூரமா இருங்க. உங்க விருப்பத்தை நீங்க காட்டுங்க, நீங்க போடுங்க. உங்க மக்களை முதலே கேன்வாஸ் பண்ணி எது பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஓட்டு போடுறதுக்கு அந்த இடம் வச்சிருப்பாங்க, அந்த பூத் ஒன்று மாதிரி இருக்கு. வெளியே ஒரு இடம் டைம் 200 மீட்டர்னு இருக்கும். அதுக்குள்ள போய் நீங்க நின்று அந்த மக்களுக்குரிய விஷயங்களை எதுவும் பேசிடாதீங்க. மிக தப்பு, நீங்கள் கைது செய்யப்படலாம். மிக தப்பான ஒரு விஷயமா அமைஞ்சுவிடும். அதனால உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் கொஞ்சம் வேகமா இருப்பீங்க, கருணை கூர்ந்து சொல்றேன். எலெக்ஷன் நேரத்தில் இளைஞர்கள் உங்களுடைய வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள், விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். நம்ம வீட்டில் தாய் தகப்பன் அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாரும் இருக்கும். அவங்களுக்கு நம்மளுடையது தேவைப்படும்னு மனசுல மூளையிலையும் ஏற்றிக்கிட்டு செயல்படுங்க. நீங்க விருப்பமா இருங்க, இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஜனநாயக நாட்டில் யாருக்கு என்ன பிடிக்குதோ தயவு செஞ்சு நீங்க எடுத்துக்கோங்க. என்ன கட்சி தான் இருக்கணும்னு யாரையும் வற்புறுத்த முடியாது. ஆனால் அதே நேரம் உங்களுடைய பாதுகாப்பும் உங்கள் குடும்பத்தினுடைய எதிர்கால பாதுகாப்பும் மிக 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 முக்கியம்ங்கிறத மறந்துடாதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டி நம்மளுடைய எதிர்காலத்தை இழந்து விடாதீர்கள். ஏன்னா எதிர்காலம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு என் மகன் வந்து ஏதாவது செய்வான், என் தம்பி வந்து ஏதாவது செய்வான், என் அண்ணன் வந்து ஏதாவது செய்வான் வீட்டில் காத்துக்கு இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணம் ஆயிட்டா அவங்க வீட்டில் என் கணவன் இருக்கார், என் கணவன் எல்லாம் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்குருவாரு, பையன் இருப்பா, என் குழந்தை சின்ன குழந்தைகள் இருக்கும், கொஞ்சம் பெரிய குழந்தைகள் இருக்கு, அதெல்லாம் எங்கள் அப்பா இருக்காரு பார்த்துக்குருவாருங்கிற கனவுகளில் தூங்கி கொண்டு இருக்கின்றன. நீங்க நைட்ல பாருங்க, உங்க பக்கத்துல எந்திரிச்சு ஒரு அப்பாவா இருந்தா, ஒரு கணவனா இருந்தா பக்கத்துல பாருங்க, உங்க பக்கத்துல தூங்குற உங்களுடைய மனைவியும் குழந்தையும் எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? நீங்க இருக்கீங்க, உங்க பாதுகாப்பு இருக்கு, உங்க வருமானம் இருக்கு, உங்க அன்பு இருக்குங்கிற நம்பிக்கையில தூங்கிட்டு இருக்காங்க. அதை உடைக்கணுமா, அதை சிதைக்கணுமா? தயவு செஞ்சு அந்த விஷயங்களை செஞ்சிடாதீங்க, சரிங்களா? நீங்க ஒரு இளைஞராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீ கல்யாணம் ஆகலப்பா, எங்களுக்கு இளைஞராக இருக்கீங்க, நைட்டில் ஒரு இடம் எந்திரிச்சு இந்த நேரத்தில் தாய் தகப்பனை பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்க, கூட அக்கா தங்கச்சி பிறந்திருந்தா பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்க. இவர்களெல்லாம் என்ன நினைச்சு தூங்குறாங்க? என் அண்ணனோ என் தம்பியோ படித்திருக்கிறான், அறிவாளியாக இருக்கிறான், நாளை வந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் சிதைக்க வேண்டுமா? வேண்டவே வேண்டாம். அந்த நம்பிக்கைக்கு மீண்டும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுடைய எதிர்காலம், குடும்பத்தினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். யார் வந்தாலும் நீங்கள் உழைத்தால் தான் வாழ முடியும். ஆனா அதே நேரம் நீங்க நினைக்கிறது கரெக்ட், நல்லவங்க வரணும் சாமி, இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த சாமி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக ஒரு நல்லவங்க வரணும்னு நீங்க நினைக்கிறது உண்மை. அது உங்களுடைய உரிமை, அது உங்களுடைய ஜனநாயக கடமை, அதை யாரும் மறுக்க முடியாது. அதே நேரம் உங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்தீர்களா? உங்களுக்கான குடும்பத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்தீர்களா? தேர்தல் நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கிறதே, அதை ஃபாலோ பண்ணி நம்ம போறோமா? மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் செல்கிறோமா? அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். யாரு எப்படி திட்டு போகுது அதை ஒரு பக்கம் விடுங்க. ஆனா நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலத்தை பார்க்கும்போது உங்களுடைய எதிர்காலத்தையும் வேணும். சுயநலத்தில் இருந்துதான் பொதுநலம் பிறக்கிறது என்று ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, ஒரு மனிதன் தன்னை பாதுகாக்க கொள்ள கற்றுக்கிட்டா தான் தன் குடும்பத்தை பாதுகாப்பான், தன்னை சார்ந்தவர்களை பாதுகாத்து கொள்ள கத்துக்கிடுவான், தன் நாட்டுக்காக பாதுகாப்பதற்கு வருவான். தன்னை பாதுகாக்காதவன் யாரையும் பாதுகாக்க மாட்டான். உண்மையா இல்லைங்களா? இது உண்மையான நிஜம், நிதர்சனமான உண்மை. நான் பிளாக்ஸில் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்லணும்னு மோட்டிவேஷனாவோ இல்லை ஒரு தெரிஞ்ச விஷயமாவோ ஒரு அறிவுரையாங்கிறத விட என்னுடைய ஒரு நாலேஜ், நம்ம நடந்தல ஒரு அனுபவங்கள், இதை உங்களுக்கு நான் பகிர்ந்துட்டு இருக்கேன், பகிர்ந்து கொண்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் லாப்ரோவைஸ், அதாவது எதை பற்றியுமே கவலைப்படாமல் பைக் எடுத்துட்டு நாயா சுற்றுறீங்க. இந்த எலெக்ஷன் நேரத்தில் பைக்கை எடுத்துட்டு நாயா சுற்றுறீங்க. ரொம்ப 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 தப்பு. அது வெயில் காலம் வேற இருக்கு.
உடம்பை பார்த்துக்கணும். நீங்கள் யாரெல்லாம் போகிறீங்களோ, கேன்வாஸ் போகிறீங்களோ, யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு தண்ணி நிறைய குடிங்க. நேராக நல்ல உடம்பை பார்த்துக்குங்க. சரிங்களா? பைக்கில் அதிகமாக தேவையில்லாமல் சுத்தாதீங்க. பைக்கில் போகிறீங்க, போக வேண்டிய காரியத்துக்கு போகணும். ஆனால் அதே நேரம் அந்த வேகத்தை குறைத்து வேகத்தை கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. இவ்வளவுக்குள்ள தான் நான் போகணும், எனக்கான கடமை இருக்கிறது, என் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், செய்யணும் அப்படிங்கிற ஒரு அருமையான எண்ணங்கள், சிந்தனைகள் மனசில் இருந்து இளைஞர்கள் போங்க. பெண்களுக்கான விஷயம், இளைஞர்கள் வர்றீங்க இன்னைக்கு, சின்ன வயசு இளைஞர்கள், நீங்க ஆர்வமா நான் சோசியல் மீடியாவில் வலைதளங்களில் பார்க்குறேன், நீங்க ரொம்ப ஆர்வமா பேசணும்னு நினைச்சு எதையோ பேசிடுறீங்க. நீங்க பேசுங்க, உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அதை நான் சொன்ன மாதிரி ஓட்டு நேரத்தில் ஓட்ட போடுங்க. ஆனால் இந்த வலைதளத்தை, இந்த சோசியல் மீடியாங்கிற இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பாக, கவனமாக, நிதானமாக, கண்ணியமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை வரலாம். உங்களை கைது பண்ணுறதுக்கோ, உங்கள் குடும்பத்தை கைது பண்ணுறதுக்கோ தேர்தல் ஆணைய விதிமுறைகளில் கண்டிப்பாக இடம் இருக்கிறது. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், அரசே இருந்தாலும் கூட காபந்து அரசாங்கத்தான் இயங்கும். எந்த அரசு, மத்திய மாநில அரசுகள் எலெக்ஷன் வரும்போது காபந்து அரசாங்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தற்காலிக அரசாங்கம் தான் இயங்கும். எல்லா கட்டுப்பாடையும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய கையில் எடுத்துக்கணும். எல்லா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் எல்லாம் யாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், யாரு பண்ணக்கூடாது, அதிகாரிகளை என்ன எல்லாமே அவங்க கையில் அந்த ஃபோர்ஸஸ் இருக்கு. நீங்க சொல்ற ஒன்று கூட அங்கே மண்டையில் ஏறாது யாருக்குமே. ஸோ வலைதள பக்கங்களில் கவனமாக பேசுங்க. ரெண்டாவது, நீங்கள் போஸ்ட் போடுறவங்களா இருக்கீங்க, யூடியூபரோ போஸ்ட் போடுறவங்கள யாராக இருந்தாலும் கருணை கூர்ந்து கவனமாக போடுங்க. சரிங்களா? விவரமாக நிறைய கட்சிக்காக போடுறாங்க, அது வேற விஷயம். பொதுவாக இருக்கிற நம்மள மாதிரி நார்மல் மனிதர்கள், நிறைய நார்மலாக இருக்கும் பீப்புள்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு யூடியூபை நீங்களாக பேசுகிறது எதாவது, அந்த இதில் வேகத்தில் அந்த டென்ஷனில் எதாவது ஒன்று பேசுகிறீங்க, அதை பேசவே கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இளம்பெண்கள் தேவையில்லாமல் விஷயங்களில் பேசி மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வேண்டான்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது, உங்களுடைய ஃபியூச்சர்ஸில் என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க, படிங்க. முதல்ல நான் சொல்றதுல என்னன்னா, ஓட்டுரிமை எட்டாத, அந்த வயதை எட்டாத பிள்ளைகளுக்கு, ஆணுக்கோ பெண்ணுக்கோ, உங்கள் விருப்பங்கள் இருக்கட்டும், முதல்ல உங்களுடைய சாய்ஸ் படிப்பா இருக்கணும். அந்த சாய்ஸ், அந்த படிப்பை எடுத்துக்கிட்டு அந்த படிப்பை படித்து ஒரு காலகட்டத்தில் நின்று தன் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைமையில நீங்கள் அதை பண்ணினீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை விடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வயசுலேருந்தே கேளாதவங்க பேச்செல்லாம் கண்டவங்க பேச்சை கேட்குறது, சொல் பேச்சு. நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் எதுக்கு சொல் பேச்சு கேட்கணும், நாங்கள் ஏன் கேட்கணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் ஏன் கேட்கணும் நீங்கள் நினைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தில் நாங்கள் ஏன் கேட்கணும்னு போயிடும். இப்போ சமீபத்தில் ஒரு ரெட்டையர்கள் போய் ஒரு விபத்தில் மாட்டி, அந்த பையன் விக்னேஷன் பேர், என் மூத்த பையனோட பேர், அந்த பையன் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டார். மிக துக்ககரமான, மிக துக்கமான, வேதனையான, மனவேதனையான விஷயம். நான் ஒரு தகப்பனாக மிக ஃபீல் பண்ணேன். அவங்க அப்பா பேசுனதை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு கண் கலங்கிட்டேன். நான் அவர் அவ்வளவு மனசு வருத்தப்பட்டார், வேதனைப்பட்டார். நம்ம என்ன சார் நம்ம செய்ய முடியும், இப்படி பண்ணுறாங்களே பிள்ளைங்க, நம்ம சொல்கிறத கேட்குறாங்களா அப்படின்னு. எந்த பிள்ளைங்க நான் சொல்கிறேன், நீங்கள் இளைஞர்களாக ஆறா கூட இருங்க, அந்த வயசில் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காத எந்த பிள்ளையும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. இன்று சரித்திரத்தில் ஜெயிச்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில், இந்த டீனேஜுங்கிற காலகட்டத்தில் அப்பா அம்மாவோட பேச்சை கேட்டு குடும்பத்துக்கு அடங்கி நடந்த பிள்ளைகள் தான் இன்று சக்சஸ் பொசிஷன்ல இருக்காங்க. அப்ராட்ல இருக்கவங்களா இருக்கட்டும், எங்கெங்க இருக்கிற, நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற நல்ல ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கிறவங்களும் புறப்பாருங்க, அப்படிப்பட்ட மனிதர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா நம்ம இளைஞர்கள் என்ன நினைக்கிறோம்னா, அந்த முறுக்களை நம்ம எதுவும் சாதிச்சிடலாம், எதுவும் நடத்திடலாம் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க சார். அஸ் அ பேரண்டா, ஒரு ஃபாதரா, ஒரு அப்பாவா உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, நிதானம் மிகப்பெரிய பிரதானம். குடும்பத்தை பற்றி சிந்திங்க, கல்வியை பற்றி சிந்திங்க, உங்க உடல்நலத்தை பற்றி சிந்திங்க, உங்க எதிர்காலத்தை பற்றி யோசனை செய்து அந்த எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவுகளால் மட்டும்தான் இருக்கும். அதை விட்டு தேவையில்லாம மற்றவங்க சொல்றாங்கன்னு வீரத்திலையும் விதலையும் போய்
ஆக்சிடென்ட்ல இறந்தோ இல்லை தவறான ஒரு வழிக்க போயோ வாழ்க்கையை பறிகொடுத்து நிற்பது என்பது ரொம்ப தப்பு. நீங்க இறந்துருவீங்க சாமி, நீங்க இல்லாம போயிருவீங்க சாமி, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிருவீங்க சாமி, நீங்க ஒரு ஜெயில போய் உட்கார்ந்துருப்பீங்க சாமி. வேதனைப்படும் எத்தனை உள்ளங்கள் உங்களை சுத்தி இருக்கும் தெரியுமா? வீட்டில் இருப்பவங்க, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க எல்லாருமே. நீங்க ஒரு பையனா இருக்கலாம், யாராவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க யாராவது ஒரு பொண்ணா இருக்கலாம், நீங்க யாராவது ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களோட இழப்பு அவங்களுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை, மனநிலைமை எந்த லெவலுக்கு கொண்டு போகும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அதுதான். நான் சொல்ற விஷயம் எல்லாம் நமக்கான விஷயம். தேர்தல் நேரம் ரொம்ப அடக்கி வாசிக்கணும். சட்ட சிக்கலுக்கு உள்ளாயிடவே கூடாது. யாருக்காகவும் போய் நம்மளுடைய எதிர்காலத்தை விட்டு தெருவில் நிற்கணுங்கிற அவசியமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ யாரு சொல்றதுக்கு, நாங்க எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா கடைசியில ஒண்ணுமே தெரியாம போயிடுமா, அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு போய் மேல நின்று கூட நீங்க ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு அதான் சொல்லுவேன், நீ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவ, அங்க போய் நின்றுட்டு நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்க முடியாது, கடவுளே ஏத்துக்க மாட்டாரு. உங்களுடைய லாப்ரவாய்ஸ், உங்களுடைய சொல் பேச்சு கேளாமை, உங்களுடைய ஒழுக்கமின்மை உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய எதிர்கால சந்ததியினரை எவ்வளவு பாதிக்கும் என்பதை மறந்துடாதீங்க. நமக்கு என்னன்னு சொல்றீங்களா? எங்க போய் இருந்தாலும் நிம்மதியா இருக்க முடியாது சாமி. அதை நான் சொல்றேன் ஒரு விஷயம். எங்க போய் இருந்தாலும் சரி, நான் சொர்க்கத்துக்கே போயிட்டேன், சொர்க்கத்துக்குள்ள போகவே முடியாது. தாய் தகப்பன் பேச்சை கேட்காத எந்த பிள்ளையும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. வாழ்க்கை ஃபுல்லா நரகமாகத்தான் இருக்கும். இந்த எலெக்ஷன் நேரத்தில் இன்னொன்று சொல்றேன் நான். இந்த எலெக்ஷன் நேரத்தில் தேவையில்லாத உணவு பழக்கங்கள் வரும். நைட்டெல்லாம் அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், கேன்வாஸ் போகிறோம், ஓட்டு ஸ்லிப் எழுத போகிறோம், அதில் போகிறோம்னு. இதில் என்ன வரும்னு சொல்கிறேன். இளைஞர்களாக இருப்பீங்க, ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்காது. உங்களை டென்ஷன் பண்ணி உங்களை குசி ஏற்றி வாடா நைட்டில் ஓட்டு சீட் எழுதலாம், அதை எழுதலாம், எழுதுறேன் கூப்பிட்டு நைட்டில் எல்லாமே தண்ணி அடிக்கிறது, தேவையில்லாத போதை பழக்கங்கள், சிகரெட்டு, அனாவசியமான உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும். எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு 10வது 11வது படிக்கும்போது நினைக்கிறேன், சீட்டு எழுத போனேன், நைட்டில் எழுத போனோம், உண்மையிலே எழுத போனோம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற அந்த பசங்க பூரா இளந்தாரிகளை கொஞ்சம் ஆளுங்க இருந்த பூரா அங்கே சிகரெட்டு குடிக்க ஆரம்பித்தாங்க. தூக்கம் வராமல் எழுதணுமா, அதனால் கொஞ்சமாக லைட்டாக சாப்பிடுவோம்னு சொல்லி சோமபானங்கள் சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நானும் உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன், ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு வாயில் வச்சேன். என்ன ஆச்சு தெரியுங்களா? இருமல் தும்மலை வரும் விட்டுட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னா வாடை வெளுத்து எடுத்துட்டாங்க. நான் என்னுடைய தவறை அனலைஸ் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் ஸ்மோக்கிங் விட்டுட்டேன். அந்த பக்கமே போகிறதில்ல, நல்லா போயிட்டுருக்கோம். நம்ம ஒழுக்கமாக நல்லா இருந்தால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். நான் சொல்வது அத்தனையும் இளைஞர்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த எலெக்ஷன் நேரம் இளைஞர்களை எந்த வழியாக போய் எப்படியெல்லாம் கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தில் தள்ளும், போதையில் தள்ளும், வாழ்க்கை எதிர்காலத்தை நாசமாக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அனுபவித்தவன், கண்ணால் பார்த்தவனை சொல். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா கட்சியும் இருக்கட்டும், எத்தனை கட்சி இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கட்சியில் ஒரு பக்கம் கிடக்கட்டும். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளோட எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய சந்ததியினருக்கு என்ன செஞ்சுட்டு போகணும். வந்துட்டோம், பிரபஞ்சத்தில் பிறந்துட்டோம், மனிதனாக பிரபஞ்சத்தில் அவதாரம் எடுத்தாச்சு, ஏதாவது கர்மா செஞ்சு தான் இங்கே வந்திருப்போம். மேலும் இந்த ஜென்மத்தில் கர்மா செய்ய வேண்டாம், நல்லது செஞ்சு வருங்காலத்தில் நல்லது செஞ்சுட்டு போகலாம். அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத இந்த வாழ்க்கையில் ஏன் அதிகார திமிரில் ஆடணும், ஏன் அக்கிரமங்கள் செய்ய வேண்டும், ஏன் பிறருக்கு கெடுதல் செய்யணும்? தேவையில்லாத விஷயங்கள்னால் நம்மளுடைய குடும்பத்தை, நம்மை சார்ந்த உடன்பிறப்புகளை, உறவுகளை துன்பத்திலும் கஷ்டத்திலும் ஆழ்த்த வேண்டும். அந்த பையன் இறந்துட்டாரு, விக்னேஷ்ங்கிறவர் இறந்துட்டாரு. ஆனால் அந்த குடும்பம் எவ்வளவு சோகத்தில், துக்கத்தில், இரட்டையர்கள், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, அடுத்தவங்க பைக் எடுத்துகிட்டு வந்து என்ன மாதிரி சூழ்நிலைகள் ஆச்சு பாருங்க. நான் எனக்கு அதை நீங்கள் எந்த கட்சியாக கூட இருங்க, விஜய் ஆதரிங்க, சிம்பு ஆதரிங்க, அஜித் ஆதரிங்க, கமலஹாசன் சார் ஆதரிங்க, ஸ்டாலின் சார், யாரை வேணாலும் ஆதரிங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. இட்ஸ் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். நம்மளோட இண்டிபெண்ட், இந்த ஜனநாயகத்தில் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் தாராளமாக நீங்கள் பண்ணுங்க. ஆனால் அந்த ரைட்ஸ்லையும் உங்கள் குடும்பத்துக்கான ரைட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஒருத்தன் உருவாகிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு ஏங்கிற ஒரு நபர் ஜனநாயகம் உருவாகிறாருன்னா, அந்த ஏயை கொண்டு வந்து
உருவாக்குறதுக்கு அந்த தாய் தகப்பனும் இந்த குடும்பமும் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உட்காந்து திங்க் பண்ணுங்களேன். நான் தான் சொன்னேன்ல, படுத்துட்டே பக்கத்தில் படுத்துறவங்க மூஞ்சியை பாருங்க, தாய் தகப்பன் மூஞ்சியை பாருங்க, பிள்ளைகளை மூஞ்சியை பாருங்க, பொண்டாட்டி மூஞ்சியை பாருங்க, அண்ணன் தம்பிய மூஞ்சியை பாருங்க, யாராவது லவ் பண்ணீங்கன்னா அந்த லவ் பண்ணவங்களோட மூஞ்சியை பாருங்க, நினைச்சு பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய பாதுகாப்பு, இளைஞர் நலன். ஏன்னா நான் நம்புறதுல என்ன அப்படின்னா, ஒரு இளைஞனால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும். இந்த வயசுல நாங்கள் எதாவது சாதிக்க முடியுமா? வாயில சொல்லத்தான் முடியும், எதுவுமே சாதிக்க முடியாது சாமி. நிறைய உடல்கள் ஒத்துழைக்காது, மனசு ஒத்துழைத்தாலும் உடல்கள் ஒத்துழைக்காது. நிறைய விஷயங்கள் இனிமேல் சம்பாதிக்க முடியாது. ஆனால் இளைஞர்களாகிய நீங்கள் உங்கள் உடல் சொல்வதை உங்கள் மனம் சொல்வதை ரெண்டுமே கேட்கும். சத்தியமா சொல்ற, ரெண்டுமே கேட்கும். சம்பாதிக்க முடியும், சேர்க்க முடியும், உடல் நலத்தை பார்த்துக்க முடியும், அறிவாளியா திங்க் பண்ண முடியும், நாளை உலகத்தை தீர்மானிக்க முடியும். நாளை இந்த சமுதாயத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இந்த இளைஞர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஓட்டு உரிமை இருந்தால் ஓட்டை போடுங்க, ஓட்டு உரிமை இல்லையா தவ்வாதீங்க, அதிகமாக பேசாதீங்க. நம்மளை எல்லாரும் பாருங்க, இப்போ வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி பேசுகிறவங்கள தற்குறின்னு எப்படி சொல்கிறாங்க பாருங்க. ஒரு இளைஞன் கேட்க வேண்டிய கேள்வியா, அது காதில் கேட்குற கேள்வியா தற்குறி அப்படின்னு? தற்குறி என்றால் என்ன? ஒன்றுக்கும் ஆகாத ஒரு இது, புறம்போக்குன்னு சொல்லுவாங்க, வேஸ்ட் லேண்டு, புறம்போக்கு. இது கேட்கக்கூடிய வார்த்தையா நம்ம இந்த வயசுல? காரணம் நாம் இல்லை, சமுதாயம் ஒன்றும் இல்லை. சமுதாயத்தை சீர்கேடாக்குவதனால அந்த சமுதாயமும் நம்மளை திட்டுது. நீங்க நல்லா இருங்க, படிங்க, ஒரு பொசிஷனுக்கு வாங்க, அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்துங்க வாழ்க்கையில, உங்களுக்கான ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கங்க, 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு பாருங்க, சமுதாயத்தை நல் வழியில் கொண்டு போகணும், எனக்கு கடமை இருக்கு அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அயராது உழைங்க, பாடுபடுங்க. இளைஞர்களுக்கான நீங்கள் மட்டும்தான் இந்த பாதையை, இந்த உலகத்திற்கான பாதையை, வருங்காலத்திற்கான பாதையை செப்பனிட்டு கொண்டு செல்ல முடியும். இதை ஆணித்தனமா நான் சொல்ல முடியும். நீங்கள் தான் எதிர்காலம். இளைஞர்களோ இளைஞர்களோ ஆண் பெண் என்கிறதால பாகுபாடல் நமக்கு கிடையாது. இந்த எலெக்ஷன் நேரத்தில் ரொம்ப கட்டுக்கோப்பா இருங்க, கவனமாக இருங்க, எலெக்ஷன் ரூல்களை மதிங்க. தேவையில்லாம யாரு கூட சண்டை சச்சரவு வேண்டாம். நீ நான் பெருசு அப்படிங்கிறது எவன் கூட பேசாதீங்க. யார் பெருசா இருந்தா இருந்துட்டு போட்டு, நமக்கு என்ன? நமக்கு பெரிது நம் தாய் தந்தைகள், நம் உறவுகள், நம்ம எதிர்காலம், நம்மளுடைய வாழ்க்கை பெரிது. இன்னொருத்த அவன் சம்பாரிச்சுட்டு அவன் கோடிக்கணக்கில் நல்லா இருக்காங்க சாமி. தெய்வங்களே, என் அன்பு பிள்ளைகளே எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்களுக்காக அவங்க ஒரு இதை கூட பிடிங்கி போட போறதில்ல, புல்ல கூட பிடிங்கி போட மாட்டாங்க, ஆணியை கூட பிடுங்க மாட்டாங்க. ஆனா நீங்கள் அவர்களுக்காக உங்களுடைய எதிர்காலத்தை பணயம் வைக்கிறீர்கள், உங்கள் உடல் நலத்தை பணயம் வைக்கிறீர்கள், உங்கள் உறவுகளை பணயம் வைக்கிறீர்கள். ஏன் சாமி? அவங்க நமக்கு யாரு? விருப்பமா இருக்கட்டும், ஓட்டு போடும்போது காட்டிக்கிங்களேன். உங்களை யாரும் தடுக்க போறதில்லை, நீங்களாதான் ஓட்டு போட போறீங்க. யாராவது வரப்போறாங்களா? யாராவது பார்த்துருவாங்களா? அதான் ஒளிவு மறைவோட ஒரு இடத்துல வச்சு உங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறது. அன்று காட்டுங்கள், உங்களுடைய எல்லாத்தையும் அங்கே கொட்டிட்டு வாங்க போய். இதை தேவையில்லாமல் இந்த குப்பைகளை கொண்டு போய் சமுதாய குப்பைகளை போடும்போது, நீ நான் வரும்போது எவனா தீ வச்சு விட்டானா அந்த குப்பை எரிந்து நாசமாகிவிடும், சமுதாயம் நாசமாகிவிடும், நாம் கருகி விடுவோம். இதெல்லாம் நான் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுது, அதனால தான் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். சரிங்களா? நல்ல விஷயம் தானே, கேட்கலாம் இல்லைங்களா? ஏன் கேட்கக்கூடாது? கேட்கலாம். நிறையவே நினைப்பாங்க, ஆமா இவங்களுக்கு என்ன சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி நினைத்தவர்கள் அனைவரும் இல்லாம போயிட்டாங்க. என்னுடைய அனுபவத்தில் இல்லை. அதிகாரம் செய்தவர்கள், ஆணவம் செய்தவர்கள், மிகப்பெரிய நான் தான் பெரிய கிட்லர், நம்ம வைவாங்க பெரிய கிட்லரு, ரொம்ப அதிகாரம் பண்றான் அப்படிம்பாங்க. இதிலெல்லாம் பார்க்கும்போது சத்தியமா சொல்றேன், நம்மளுடைய எதிர்காலம் மிகப்பெரிய நல்ல எதிர்காலமா அமையணும்னா நிச்சயமா நீங்க நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், தீமை எதுவும் செய்து விடக்கூடாது. இந்த எலெக்ஷன் நேரத்தில் நல்லது செய்யுங்க. ஒரு 1.5 மாதம் நின்று ஒரு 20 எத்தனை நாள் இருக்குது, அதில் ஒரு 23 நாள், 23ஆம் தேதி எலெக்ஷன் ஆயிரும், அதுக்கு போது 22 நாள், இன்னைக்கு தேதி நான் பண்ணும்போது 28, இதில் ஒரு 3 நாள், ஒரு 25-26 நாள் கூட இல்லை. இந்த ஜுரத்தில் நம்ம ஜுரம் பிடிச்சி நம்மளை ஆட்டிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஓட்டு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை வச்சு அடுத்த கவர்மெண்ட் வரப்போகுது. அந்த வரும் கவர்மெண்ட்ல எந்த கவர்மெண்ட் அமைச்சாலும் அதில் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, நம்ம வேலைக்கு வந்துட முடியுமா அப்படின்னு நினைச்சு அதுக்காக உழைங்க, அதற்கான முயற்சிகளை போடுங்க. அதை விடுத்து இவங்களுக்காக ஓடுறேன் அவங்களுக்காக ஓடுறேன் அப்படின்னு ஓடுறதை விட்டுருங்க.
உங்கள் பணியை தேர்தல் பணி செய்யுங்க. நல்லா உங்கள் வார்டு போய் நல்லா ஓட்டை போட்டு வாங்க. அருமையாக சந்தோஷமாக போடுங்க. எதிர்காலம் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். கவலையே வேண்டாம். நல்லவர்கள் வரட்டும். அது மக்கள் ஓட்டு போடுறத பொறுத்து இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா என்னோட ஓட்டுப்பதிவு நான் சொல்லியிருக்கேன். ஏப்ரல் 23 ஏப்ரல் 23 ஓட்டுப்பதிவு நடக்கும்போது இளைஞர்கள் அந்த ஓட்டுப்பதிவுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவாக இருக்க முடியுமோ அவ்வளவு சப்போர்ட்டிவாக இருக்கணும். சப்போர்ட்டிவ்னா என்ன, ஆளுகளை கூட்டு கொண்டு போய் நம்ம கட்சிக்காரன் தம்பி அப்போ அது பேர் சப்போர்ட்டிவ் இல்லை. அமைதியாக நடப்பதற்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அந்த ஓட்டு பதிவு நடக்கிற அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. அரசாங்கம் கவனிக்குது. நீங்கள் இடையில வந்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோஸில் நிறைய எடுப்பாங்க. அரசாங்கத்திலிருந்து நான் சொல்கிறேன், ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸில் இருந்தும் சென்ட்ரல் ஆகட்டும், மாநிலமாகட்டும், தனியார் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. கருணை கூர்ந்து மனசில் நினச்சிக்கோங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ் வருங்காலத்தில் உங்களுக்கான எதிர்காலத்தையே தீர்மானித்து அழித்து விடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஆப்போசிட்டாக அங்கே பேசி ஒரு சண்டை நடத்துறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். சப்போஸ் நீங்கள் ஆப்போசிட்டாக நினச்ச அந்த பார்ட்டி ரூலிங் கவர்மெண்ட்டாக வந்துடுது, ஆளும் அரசாங்கமாக வருதுன்னு வச்சுக்கிடுவோம். அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அந்த இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த நேரத்தில் இந்த பார்ட்டிக்கு ஆப்போசிட்டாக பேசினவங்க யார், இதெல்லாம் முன்காலத்தில் நடந்தவைகளை சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஓப்பனாக நான் சொல்கிறேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கணுங்க. இதுக்காக அது யார் பண்ணுனா நடந்தவங்களை பார்க்கணுன்னு அதை எடுத்து ஒவ்வொன்றையுமே கட்டும். யார் எங்கே இருக்காங்க, என்ன, எந்த ஏரியா ஒவ்வொருத்தையும் அப்படியே பிரித்து அந்தந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க. அவங்க ரெக்கார்ட்ஸ் அங்கே ரெக்கார்டு இருக்கும். சண்டை போட்டவங்க, சத்தம் போட்டவங்க, தேவையில்லாமல் அனாவசியமாக பேசினவங்க, இந்த மக்கள் எல்லாருமே அங்கே இருக்கும். இது நீங்கள் எப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு அரசு வேலைக்கோ ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பாஸ்போர்ட்டான வேலைக்கோ இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக முட்டுக்கட்டையாக நிற்கும். கருணை கூர்ந்து புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும் எந்த விஷயத்தையும் கருணை கூர்ந்து செஞ்சிடாதீங்க. எல்லாமே ஓரம் கிடக்கட்டும்ங்க. ஏன் எங்கிட்டு போயிட்டு போகிறான், நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நாடு உருப்பட இருக்கணும்னா நம்ம உருப்படியாக இருக்கணும். முதல்ல ஒரு வீடு ஒரு வீட்டில் இருக்கிற மனுஷன் நன்றாக இருந்தால் அந்த வீடு நல்லாயிருக்கும். 4 பேர் இருக்கோம்னா 4 பேர் ஒரு திசையிலிருந்து அந்த வீடு உருப்படுமா, அந்த வீடு முன்னேறுமா? ஆகாது. வீட்டில் முதல்ல ஒரு இளைஞர்கள் நாம் அற்புதமாக சந்தோஷமாக இருக்கணும், அந்த வீடு முன்னேறும். ஒரு வீடு நன்றாக இருந்தால் தெரு நன்றாக இருக்கும். ஒரு தெரு நன்றாக இருந்தால் ஊர் நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருந்தால் அந்த மாவட்டம் நல்லா இருக்கும். இப்படி சொல்லுவாங்க, பெரியவர்களை சொல்லி வச்சிருக்காங்க. நன்றும் தீதும் பிறர் தர வாரா. அருமையான, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். நன்றும் தீதும் பிறர் தர வாரா. சார் அவன் என்னை அடிச்சிட்டான், சார் இவன் என்னை அடிச்சிட்டான், இவன் என்னை அதை சொல்கிறான், இவனாலதான் எனக்கு இது நடந்துச்சு, நான் இங்கே போய் அதை கும்பிட்டு அதுதான் எனக்கு நடந்துச்சு, இவர் கொடுத்தாரு அது நடந்துச்சு. நிச்சயம் இல்லை மக்களே, அது நல்லா தெரிஞ்சுக்குங்க மக்களே, அது நிச்சயமாக கிடையாது. நன்றும் தீது, எந்த நல்லது நடந்தாலும் உங்கள் செயலால் தான் நடக்கும். எந்த தீமை செய்தாலும் உங்களால் தான் நடக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் நடந்து போயிட்டீங்க, ஒரு இளைஞன் போகும்போது ஒரு நாய் படுத்துருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அந்த நாய் போகும்போது எப்படி இருக்க அப்படின்னா அது பார்த்து அடி வாழாட்டும். ஆட்டுமா ஆட்டாதா? இது நன்று விஷயம். அடுத்த தடவை நீ வரும்போது அங்கே என்ன செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்து வாழாட்டி உங்ககிட்ட ஓடி வரும், நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு வருமா வராதா? இதுதான் நன்று. தீதைங்கிறது என்ன? போகும்போது அந்த நாய் ஒரு எத்து செய்வோம் இல்லையா, கல்லை விட்டு அடிக்கிறது, மட்டார்னு தூங்குற நாயை, அது எந்திரிச்சு அரண்டு நம்ம மூஞ்சியை பார்த்து பயங்கரமாக குலைக்கும். நீங்கள் எப்பெல்லாம் அங்கே வருகிறீர்களோ உங்களை குலைக்கும், வரட்டும். இதுதான் தீது. ஸோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்மளாம் நம்ம உருவாக்கிக்கிறது. காக்காவை பார்த்துருப்பீங்க நீங்கள். காக்கா, நீங்கள் அது சின்ன காக்காவை இதாக இருக்கும்போது என்கிட்ட போகும்போது கல்லெடு தெரிஞ்சிருப்பீங்க. அது குழந்தைகள் அந்த இதாக இருக்கும், குஞ்சு பொறிச்சிருக்கிற நேரத்தில் பயங்கர யாவும் நம்மளை பார்த்து வச்சுக்கிடும். நம்ம எப்பெல்லாம் அந்த பாதைகளை போகிறோமோ நம்மளை கொத்த வரும், சண்டைக்கு வரும், நம்மளை விரட்டிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் பைக்கில் போகிறவங்களா இருக்கலாம், நீங்கள் காரில் போகிறவங்க, ரோட்டில் போகிறவங்களா இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் நாய்கள் உங்களை விரட்டும், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நினைப்பீங்க, என்னடா நம்ம எப்போ போய் இது பண்ணோம், இது நம்மளை விரட்டுது, இப்போ நம்ம இது பண்ணுதுன்னு நினைப்பீங்க. மேட்ரு அது இல்லை. என்ன மேட்ருன்னா, நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்களோ அந்த பைக்கில் அந்த சின்ன பிள்ளையில அடிபட்டிருக்கும். அதை மனப்பாடம் ஆகிருக்கும். அது மனப்புள்ள அப்படியே கிரியேட் பண்ணி வச்சுருக்கும். இந்த பைக்கு தான் என்னை அடிச்சிச்சு, என்னை ஊனமாக்கிச்சு அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த காரு தான் என்னை மோதிச்சு, நான் போகும்போது என்னை மோதிட்டு போச்சு இந்த காரு தான். 10 கார் கூட வரும் குலைக்காத, ஒரே ஒரு காரை மட்டும் குலைக்கும்.
இதெல்லாம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, வேற ஒன்றுமே கிடையாது. எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த பூத்தில் ரெடி பண்ணி எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அந்த பெட்டியில் எடுத்துகிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது நம்ம பழைய நேரத்தில் நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு இளைஞர்களை தூண்டி விட்டுருவாங்க. அவங்க போக முடியாது. சிலவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா போக முடியாது. சின்ன பசங்களை இளைஞர்களை தூண்டி விட்டுருவாங்க. ஏய், நம்ம பெட்டி நம்ம தான் பார்த்துக்கணும், நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் இன்சார்ஜ், உன்னால் மட்டும்தான் முடியும், நீ தான் பெரிய அது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பயங்கரமாக தூண்டி விட்டுருவாங்க. பயங்கர இதாகிடுவோம். தண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ தண்ணி இருக்காது அன்னைக்கு, இருந்தாலும் ஏதாவது வாங்கி வச்சு எப்படியாவது கொடுத்துருவாங்க. நம்மளை அடிச்சுருவோம். பெட்டி பின்னாடியே போகிறது, அதை ஃபாலோ பண்ணி எங்கே போகிறான், ஏது பண்ணுறான், எங்கே கொண்டு போய் வைக்கிறேன், அங்கே போகிற இது வரைக்கும் போய் பிரச்சனை பண்ணுறது. அது சரியில்லை, இது சரியில்லை. இதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கிறோம் சாமி, தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிறோம் சாமி. நமக்கு என்ன வேலை? இதில் நமக்கு வேலையா? ஓட்டு போட்ட முடிஞ்சது. அதை பாதுகாக்க வேண்டிய கடமை கட்சியினுடைய ஏஜென்ட் இருக்கான். அவங்க ஏஜென்ட் அவங்க இருப்பாங்க, பார்த்துக்குருவாங்க. அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு துறை இருக்கிறது, தேர்தல் ஆணையத்தினுடைய பாதுகாப்பு துறை இருக்கிறது. தேர்தல் ஆணையம் எல்லாமே பார்த்துக்கிறோம். ஓட்டு எண்ணி முடிக்கிறதுக்கு அடுத்து எண்ணுறது வரும். ஓட்டு எண்ணுறது வரும். மே 4 ஓட்டு எண்ண போகிறாங்க. அந்த மே 4 ஓட்டு எண்ணும்போது எந்த கரப்ஷன் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க, வீட்டில் இருங்க. வெளியே போய் என் கட்சி ஜெயிச்சு உங்க கட்சி ஜெயிச்சுன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தர் கோவம் வரும், சண்டை வரும், அடிதடியாகி மிகப்பெரிய ரிப்போர்ட் அளவில் போயிடும். உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அளவு போயிடும். கருணை கூர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிடாதீங்க. யாரும் வரட்டும், அது மக்கள் தீர்மானிச்சது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீ தான் ஆளணும்னா அவங்க தான் ஆண்டாகணும். யார் எந்த கொம்பனாலும் வந்து தடுக்க முடியாது. மக்களுக்கு தெரியும் இல்லையா, நல்ல நல்ல திட்டங்கள் யார் கொடுப்பா, நல்ல திட்டங்கள் யார் தரமாட்டாங்க, எதை இடைஞ்சல் யார் பண்ணுவா, தானக்காக செய்யக்கூடிய அரசாங்கம் எது, பிறருக்காக செய்யக்கூடிய, மக்களுக்காக செய்யக்கூடிய அரசாங்கம் எதுன்னு மக்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் அதை தீர்மானிச்சிருப்பாங்க. அதை ஓட்டு எண்ணும் போது தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அமைதியாக வீட்டில் இருங்க. நான் வெளியே போய் வேட்டு போட்டு கொண்டாடினேன், நான் இதெல்லாம் மிகப்பெரிய டேஞ்சரில் போய் முடிஞ்சிருக்கு. நான் பார்த்த அளவில், என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த அளவில் நிறைய பேருக்கு உயிர் போயிருக்கு, நிறைய பேர் கைகால் போயிருக்கு. கேஸ் வாங்கிக்கிட்டு இன்னும் நடக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு. போன எலெக்ஷனில் கேஸ் வாங்கினவன் இன்னும் நடந்துட்டு இருக்கான். எப்படி இருக்கும் நினச்சி. ஆமாம் சாமி, இன்னும் வாய்தா போயிட்டு இருக்காங்க. அதை திரும்ப பெறுவதற்கு யாரும் இல்லை. நீங்களா இண்டிவிஜுவலாக தான். அந்த மாதிரி மக்கள்லாம் இப்போ வரவே மாட்டாங்க. அவங்க சொன்னால் நிறைய பேர் கேட்கவும் மாட்டான். உனக்கு என்ன, நீ வேலையை பாருங்க. ஏன்னா அவன் அனுபவிச்சிருப்பான். அவன் சொல்கிற இந்த மக்கள் கேட்க மாட்டான். அப்படி ஒரு காலகட்டங்களில் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால நீங்கள் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு பெட்டி எடுத்துகிட்டு போகும்போது கூடையே போகிறேன், நான் பைக் எடுத்துகிட்டு பின்னாடியே போகிறேன், அது போகிறேன், எங்கே வச்சுருக்கான்னு பார்க்குறேன், அதை போய் சுற்றி வர்றேன். தயவு செஞ்சு இந்த ஓட்டு என்ற இடம், இந்த பெட்டி பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்க இடங்கள்ல போய் இளைஞர்கள் என் கட்சி என்னன்னு சொல்லி அவன் சொல்கிறான்னு போய் சுற்றிடாதீங்க. கேமராஸ் நிறைய சுற்றி வச்சுருப்பாங்க, பூரா ரெக்கார்ட் ஆகும். எவனா பிடிச்சி நீங்கள் லக்கு புக்கு நீங்கன்னா தூக்கி உள்ளே போட்டுருவான். எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து வர்ற வரைக்கும் வெளியே வர முடியாது, பிளாக் மார்க் ஆயிரும், ஃபியூச்சர் காலி ஆயிரும். ஸோ அதை விட்டுடுங்க, சரிங்களா? நல்லபடியாக ஓட்டை போட்டுட்டு சந்தோஷமா இருங்க. அதுதான் என்னுடைய உங்களுக்கான வேண்டுகோள். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன்னால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் தீர்மானிக்கும் ஒரு அரசு, நீங்கள் தீர்மானிக்கும் ஒரு கட்சி, நீங்கள் எடுக்கும் முடிவினால உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்தை, உங்களுடைய நாட்டின் எதிர்காலத்தை, உங்கள் நாட்டின் நலனை பாதுகாக்கும், தீர்மானிக்கும். அதுதான் தீர்மானிக்கும். கண்மூடித்தனமா இப்ப ஏதாவது அது வேணும், இது வேணும், மாற்றம் வேணும், அப்படி வேணும் நிறைய பேர் பேசுறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க. மாற்றம் தன்னால நடந்துகிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் மாற்றத்தை எவனும் நிகழ்த்த வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. மாற்றம் தன்னால தனக்கு தானே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். காலம் வரும்போது போயிட்டே இருக்கு, தூக்கி போட்டுட்டே இருக்கு. போட இவன் போடான்னு அப்படியே. யாருக்காகவும் காலங்கள் நிற்பதில்லை. நான் வருவேன், நாளைக்கு என் பிள்ளை வருவேன், பேர போயிட்டே இருக்கும் சாமி மக்களே. அதனால எதை பத்தி கவலைப்படாதீங்க மக்களே. நீங்க உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. காலம் புன்போன்றது. இன்று நான் பேசும் இந்த நிமிடம் நாளை இதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி வீடியோ போடுவேனா? முடியாது, வாய்ப்பே கிடையாது. நீங்க எப்படி இருப்பீங்க, நீங்க நாளைக்கு எப்படி இருப்பீங்க யாருக்கு தெரியும்? ஸோ எதிர்காலம் விட்டு நிகழ்காலத்தை வாழ்ந்து பாருங்கள். பாதுகாப்போடு, பாதுகாப்பு உணர்வோடு, பொறுப்புணர்ச்சியோடு, பற்றோடு, நம் குடும்பத்தோடு நல்லா வாழணும்னு சொல்லி வாழ்ந்து பாருங்கள் இளைஞர்களே. அதை தான் நான் கேட்குறது, சரிங்களா? இப்போ மேலும் இன்னொரு விஷயங்கள் இருக்குது. இப்போ நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நாட்டு நடப்பை பற்றி, இப்போ இந்த போர் நடந்துட்டு இருக்கிறத பற்றி ஏதோ பண்ணுறீங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம விஷயத்தை விட்டுட்டு நம்ம குடும்பத்தை எதிர்காலத்தை பற்றி பேசுவோம்.
நிச்சயமா அரசுகள் இருக்கின்றன, பெரிய பெரிய ஆளுமைகள் இருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் பேசி அதை தீர்த்துக்கிடுவாங்க. நமக்கான விஷயங்கள் என்ன, அடுத்த எதிர்கால தலைமுறைக்கு என்ன பண்ணணும், அதை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா நல்லபடியாக இருக்கும். சரிங்களா? இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த அற்புதமான விஷயங்களை எனக்கு நீங்கள் சொல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. உண்மையில் நானும் சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கேட்குறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக அமையும். மேலும் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில மாநிலங்களில் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. இந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க. நம்ம தமிழ்நாடாகட்டும், இப்போ பாண்டிச்சேரி ஆகட்டும், கேரளா ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், இப்போ நடந்துட்டுருக்க இந்த மாநிலத்தினுடைய மக்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்க. எல்லோருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், எலெக்ஷனை பற்றி கவலைப்படாதீங்க, நல்லபடியாக நடக்கும். உங்கள் மக்களுக்கு எல்லாம் சொல்லிடுங்க. நீங்கள் அங்கே இருக்கும்போது, இப்போ நீங்கள் வளைகுடா நாடில் இருக்கீங்க. இந்த ஈரான் போரில், அமெரிக்கா இந்த போரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இஸ்ரேல் ஆகட்டும், அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்குறதாகட்டும், ஈரான் பதிலடி கொடுக்குறதாகட்டும், ட்ரோன் தாக்குதலாகட்டும், நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இதில் நீங்கள் எதை பற்றியுமே சிந்திக்காமல் பாதுகாப்பாக இருக்க பாருங்கள். வலைதள பக்கங்களில் யாருக்கும் எந்தவித ஆதரவோ எதிர்ப்போ எதுவோ தெரிவித்து போடாதீங்க. அந்த இது நடக்குது, அது ஒரு காலத்தில் அது நடந்துட்டு தான் இருக்கும், அது மாற்றலாம் முடியாது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தாக்கங்கள் எல்லாம் ஏற்படும். நம்ம இந்திய அரசாங்கமும் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாமே நல்லதாக மக்களுக்கு சுமூகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்தியா கவர்மெண்ட் நல்ல ஒத்துழைப்போடு அங்கேருந்து ஃபியூல்ஸ் எல்லாம் கொண்டு வர முயற்சி பண்ணி வந்துட்டுருக்குன்னு ஒரு 2-3 நாள் அதுவும் கிளியர் ஆயிடுங்க. இங்கே பிரச்சனை இல்லை. பெட்ரோலில் கிடச்சிட்ருக்கு, டீசல் எந்த வித இந்த எல்பிஜி தான் கொஞ்சம் கிடைக்காம இருக்குது. அதுவும் மிக விரைவில் கிடைச்சிரும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுவும் மிக விரைவில் கிளியர் ஆயிரும். சரிங்களா? எந்த விதமான பிரச்சனையும் இங்கே இல்லை. நீங்கள் அங்கே நம்ம மக்கள் அங்கே இருக்கீங்கன்னா தேவையில்லாமல் எந்த பிரச்சனையை பற்றி அங்கே பேசாதீங்க. இப்போ சவுதி அரேபியா நாட்டில் மக்கள் அந்த அதில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம், அமெரிக்காவை பற்றி கொஞ்சம் தூக்கியோ, இந்த இஸ்ரேலை பற்றி தூக்கி பேசியோ அப்படியெல்லாம் எதுவும் பேசாதீங்க. நோ நீட், இதெல்லாம் தேவையே இல்லை. அங்கே உங்களுடைய பாதுகாப்பு, ஏதாவது விழுகுதுன்னா தூரமாக இருக்கிறது, இங்கே தான் பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும். அங்கே போய் இங்கே இதை பற்றி நினச்சிக்கிட்டு, எலெக்ஷனை பற்றி நினச்சிக்கிட்டு அங்கே பிரச்சனையை பண்ணாதீங்க யாரு கூடயும். சரிங்களா? நான் சொல்கிறது அதுதான். அங்கே மிகப்பெரிய ஒரு மோசமான காலகட்ட சூழ்நிலைகளில் மக்கள் இருந்துட்டுருக்காங்க. நம்மளை வாழ வைக்கிற மக்கள் அவங்களுக்கு ஏதாவது உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருக்கணும். சரிங்களா? மேலும் அவங்களுக்கு ஏதாவது சிக்கலை உருவாக்குற மாதிரி என் நாட்டு மக்கள் அங்கே போய் யாருமே நடந்துக்காதீங்க. நடக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன், நடக்காதீங்க. தவறான ஒரு இதில் போய் முடிஞ்சிடும். சரிங்களா? எலெக்ஷனை பற்றி இங்கே சிந்திக்கிற அளவில் நாங்களும் உங்களை பற்றி நிறைய சிந்திக்கிறோம். இங்கே இருக்கிற மக்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, ஏது பண்ணிட்டு இருக்காங்களோன்னு நாங்கள் சிந்திச்சுட்டு தான் இருக்கோம். மிகப்பெரிய மனக்கவலை. இங்கே இருக்கிற உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப பயத்தோட இதாக இருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவு வீட்டுக்கு பேசுங்க, சொந்த பந்தங்களோடு பேசுங்க, பிள்ளை குட்டிகளோட பேசுங்க, பொண்டாட்டிகளோட பேசுங்க, அம்மா அப்பாவோட பேசுங்க, உறவினர்களோட பேசுங்க. உங்களுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் ஆள் இருக்காங்களோ இதெல்லாம் பேசி நான் நல்லா இருக்கேன், ஷேஃபாக இருக்கேன், நல்லா அங்கே இருக்கேன்னு சொல்லி தயவு செஞ்சு அவங்களுக்கான ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கொடுங்க. அதை விடுத்து அங்கே இது இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடாதீங்க. அது ஒவ்வொரு இடத்துல இது இன்டர்நெட் இல்லைன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம். நிச்சயம் முடிஞ்ச அளவில் இன்டர்நெட் எங்கே கிடைக்குதோ அங்கே வச்சு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு. இல்லைன்னா இங்கே இருக்கிற மக்கள் உங்களுக்காக வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை வரும். நீங்கள் ஃபாரினில் இருக்கிறவங்கன்னா அந்த நிலைமையை கொஞ்சம் கடைப்பிடிங்க. ரெண்டாவது, அங்கே இருக்கும்போது நம்மளுடைய இப்போ சொந்த பந்தங்கள் அங்கேயே பக்கத்தில் இருப்பீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாக இருங்க. அங்கே நம்ம நாட்டு எலெக்ஷனை பற்றி பேசாதீங்க. ஒருத்தர் பேசி உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்காதீங்க. இங்கே யார் வந்தாலும் வராட்டியும் நடக்கிறது நடக்கும். நீங்கள் அங்கே என்ன பண்ணணுங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். ஒரு சகோதரத்துவத்தோட அங்கே ஜாதி மதம் இனம் பார்க்காம நான் இந்தியன், நான் தமிழன் அப்படின்னு பார்த்து அங்கே நடந்துக்குங்க. அங்கே ஜாதி மதத்திற்கு இடமே இல்லை. நான் சொல்கிறேன் மக்களே, ஜாதி மதத்துக்கு அங்கே இடமே கிடையாது. ஜாதி மதம் எல்லாம் ஒரு அந்த இடத்துல கிடையாது. அங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்காரனா தமிழ்நாட்டுக்காரனை பற்றி பேசுவோம். சாமி எந்த ஊருங்க அப்படின்னு பேசுவோம். நான் அப்படி தானே பேசுகிறோம். நான் மிலிட்டரியில் இருந்தவன், எனக்கு தெரியும். நம்ம அங்கே போகிறோம்னா அவ்வளோ கூட்டத்தில் எங்கேயாவது ஒரு தமிழ் பேச்சு கிடச்சுன்னா டக்குன்னு அப்படி திரும்பும், இங்கிட்டு திரும்பி பார்ப்போம், என்ன சவுண்டு கேட்குது நம்மால் அப்படின்னு. சார் எந்த ஊர் சார் என்னன்னு விசாரிப்போம். அங்கே என்னன்னா தமிழ்நாட்டுக்காரர், இந்த பக்கத்து ஊரில் அங்கே வராது. தமிழ்நாடு, ஐயோ நம்ம தமிழர்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறதான் வரும். அதே மாதிரி அங்கே இருங்க. என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி, என்ன ஏதெல்லாம் வேணாம். இந்தியா, நம்ம இந்தியாக்காரன், சரி அவன் ஹிந்தி பேசுகிற எதுனா இந்தியாக்காரன், தமிழ் பேசுகிறேன் தமிழ் மக்கள்,
மலையாளம் பேசுகிறாங்க, நம்ம சொந்த பந்தம் அப்படின்னு நினச்சி ஒரு ஒற்றுமையாக இருக்குது பாருங்கள். அங்கே எந்தவித வேறுபாடு இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திடாமல் என் மக்கள் வாழணுங்கிறது என்னுடைய ஆசை. சரிங்களா? நல்ல ஹேபிட்டோடு அங்கே இருங்க. தேவையில்லாத ஹேபிட்டு, பணத்தை வீணடிக்காதீங்க. நம்ம போயிருக்கிறது எதுக்கு போயிருக்கோம்? பணம் சம்பாரித்து நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும், நம்ம குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கணும். இதுக்கு தான் நம்ம போயிருக்கோம். இதை நீங்கள் செய்யணும். அங்கே போயிட்டு ஊதாரித்தனம் பண்ணாதீங்க. எல்லாம் நல்லாத்தையும் தெரியும். கையில் இப்போ காசு இருக்கும்போது, பணம் இருக்கும்போது எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் அங்கே வீட்டில் ஒருத்தங்க கஞ்சிக்காக பணத்துக்காக அப்படியே ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. கடன் இருக்குது, அந்த கடனை அடைக்கத்தான் நான் இங்கே வந்தேன், என் பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட தான் இங்கே வந்தேன், என் பொண்டாட்டியோட தேவைகளை பூர்த்தி செய்ய தான் வந்தேன், எனக்கு அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு நல்லது செய்யணுங்க தான் நான் வந்தேன், என் அண்ணன் தம்பி படிக்கிறான், அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பணத்தின் மேலே இருக்கிற மரியாதையை கூட்டிக் கொள்ளுங்கள். இது நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைத்து கூட்டிக்குங்க. அதை மரியாதையாக வச்சுக்க பார்த்துக்குங்க. ரொம்ப அதுக்காக நீங்கள் ஓவர் டைம் எடுத்து உங்கள் உடல் நலத்தை கெடுத்துக்காதீங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் இருக்கீங்க, உங்களை பற்றி சிந்தனை எங்களுக்கு நிறையா இருக்குது. எங்கள் பிள்ளை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ, ஏது பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படிங்க நிறைய சிந்தனைகள் இருக்குது. நீங்கள் கருணை கூர்ந்து உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வேண்டாம். தேவையில்லாத பொருள்களை வாங்கி இது பண்ணுறது வேண்டாம். பணத்தை சேமியுங்கள். நம்ம சேமிக்கிற இன்றைக்கு சேமிப்பு தான் நாளை எதிர்காலத்தினுடைய மிகப்பெரிய முதலீடு. நம்ம நிம்மதி அங்கே இருந்தால் கூட ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்துட்டு பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஒரு வீடு வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம், பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம், நல்ல ஸ்கூலில் நல்ல காலேஜில் படிக்க வைக்கலாம். இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படும். பணம் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் பணமே வாழ்க்கையும் இல்லை. அந்த பணத்துக்காகவும் ரொம்ப உடம்பை கெடுத்துக்காதீங்க. நல்லா சம்பாதிங்க, அற்புதமாக போங்க, நல்ல மிச்சம், நல்லா சாப்பிடுங்க, உங்கள் உடல் நலத்தை திடகாத்திரமாக வச்சுக்குங்க, நோய் நொடி இல்லாமல் வச்சுக்குங்க. ஏதாவது ஒரு விஷயம்னா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு அங்கே தேவைப்படும். அதை விடுத்து நீங்கள் ஐயோ நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி பணத்தை வேஸ்ட் பண்ணுறதோ, இல்லை எங்கள் குடும்பத்துக்காக நான் ஓடணும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் நீங்கள் ஓவர் டைம் எடுத்து பண்ணி உடம்பை கெடுத்துக்கிறதோ கருணை கூர்ந்து வேண்டாம். ஒரு தகப்பனாக, ஒரு அண்ணனாக, ஒரு மாமானாக, மச்சனாக, ஒரு நண்பனாக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு தேவையில்லாத உடல் வலியை ஏற்படுத்திக்காதீங்க. ரெண்டாம், அங்கே இருக்கிறவங்களோட ரொம்ப அற்புதமாக ஒரு அந்நுண்ணியமான உறவை மெயின்டைன் பண்ணுங்க. நிறைய பேர் பணம் கொடுத்து வாங்கி அங்கே சண்டை கட்டுறீங்க. நான் கேள்விப்பட்ட அளவு நிறைய பேர் என்கிட்ட இவன் பணம் வாங்கிட்டான் கொடுக்கல, பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கே நீங்கள் அடித்து சண்டை கட்டினீங்கன்னா உள்ள ஜெயிலுக்குள்ளே தான் போவீங்க. நம்ம நாடு மாதிரி இல்லை. ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டுருவான், எப்போ வெளியே வரும்னே தெரியாது. முடிந்தவரை உங்கள் காசை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்தவங்க காசை எதிர்பார்க்காதீங்க. அடுத்தவங்ககிட்ட கடன் கேட்காதீங்க. நீங்கள் கடன் கொடுக்காதீங்க. அவன் உழைக்க வந்திருக்கா, அவன் சம்பாதிக்க வந்திருக்கா, சம்பாதிக்கட்டும். நீங்கள் உழைக்க வந்திருக்கீங்க, உங்கள் கடன் கட்ட வந்திருக்கீங்க, நீங்கள் சம்பாதிங்க. தேவையில்லாத நபர்களுக்கு காசை கொடுத்து சண்டை ஒருத்தருக்குள்ளே வேண்டாம். அவர் ஒரு டீ வாங்கி தராரு, நீங்கள் ஒரு டீ வாங்கி கொடுங்க. டிஃபன் ஒரு வேளை வாங்கி கொடுத்தாரு, நீங்கள் டிஃபன் வாங்கி கொடுங்க. தட்ஸ் ஆல். அதோட வச்சுக்குங்க. அவர் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க, கேட்டேன், ஒரு 50,000 கொடுத்தேன், அவர் ஊருக்கு போனார், திரும்பி வரல, தரல, எங்கன்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வெளிநாட்டு வாழ் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. வேதனையில் சம்பாரிச்ச காசு, இம்சையில் சம்பாரிச்ச காசு, திங்காம உங்காம சம்பாரிச்ச காசு, அந்த காசை வாங்கி தேவையில்லாமல் நீங்கள் யாரும் மோசடி பண்ணாதீங்க. மோசடி பண்ணுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். வெளிநாட்டு வாழ் மக்கள் இருக்கிற விஷயங்கள் அதுதான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, நம்மளுடைய தூதரகங்கள், இந்திய தூதரகங்கள் இருக்கு. யாரையுமே நம்பாதீங்க, யாரோடையும் பேசாதீங்க, யாரையும் இது பண்ணாதீங்க. வெளிநாட்டு நம்மளுடைய இந்திய தூதரகங்களை போய் இந்த போர்க்காலங்களில் எதுனாலும் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான விடிவு காலம், உங்களுக்கான நேர்த்தியான ஒரு பாதையை அவங்க அமைச்சு கொடுப்பாங்க. நம்மளுடைய இந்திய தூதரகம் மட்டும்தான் நம்ம நண்பனங்க. யாருமே பழகினவங்க நண்பன் கிடையாது. நம்ம ஊருக்கு, நம்ம நாட்டுக்கு நம்ம சேஃப்டியாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய இந்திய தூதரகத்தை நீங்கள் கையோடு அப்படி கையில் பிடிச்சி வச்சுக்கணும். அந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். எப்போ தொடர்பு கொண்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். இல்லை உங்களால் பக்கத்தில் ஒரு இந்திக்காரர் இருக்கார், அவர் இந்திக்காரோட பேச முடியும்னா அவர்கிட்ட நல்ல ஒரு உறவு முறையில் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா இந்த போர்க்காலங்களில் மிக மோசமான நிலைமைகளில் ஏற்படும். சரிங்களா? தேவையில்லாமல் உடம்பை போட்டு கெடுத்துக்கக்கூடாது. நல்ல விதமாக நம்ம குடும்பத்துக்காக உழைத்து வருங்காலத்தை நல்லபடியாக அமைக்கணும். சரிங்களா? உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் உதவிக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் அன்புக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் வெளிநாட்டு வாழ் உங்களை விட்டுட்டு நாங்கள் உட்காந்து இங்கே ஒன்றும் யாரும் நிம்மதியாக இல்லை. உங்களை விட்டுட்டு யாரும் சந்தோஷமாக ஒன்றும் இல்லை. யாரும் இங்கே விட்டு நல்லா இல்லை. ஒரு சில நாதாரிகள்
புருஷன் அங்கே போனதுக்கப்புறம் தவறு செய்கிறது, ஒரு சில கணவர்மார்கள் பொண்டாட்டி அங்கே இருப்பாங்க, இங்கே தவறு செய்கிறது, அது 1% இருக்கும். அவர்களை பற்றி நாம் பேச வேண்டாம். பொதுவாக 99% மக்கள் உங்கள் வருகைக்காகவும், உங்கள் அன்புக்காகவும், உங்கள் நலனுக்காகவும், உங்களுடைய உதவிக்காகவும் நான் மனசார எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க, உங்கள் உடம்பை பாதுகாத்துக்குங்க. அப்போ தான் எங்களுக்கான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். எங்கள் குழந்தை குட்டிகள் உங்களை நம்பி இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை குட்டிகளுடைய எதிர்காலம் நீங்கள் தரக்கூடிய ஒரு உதவி தான். சரிங்களா? ஏன் இதை நான் உங்களுக்கு அடிக்கடி இதை நாங்கள் சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால், வெளிநாடு போய் வாழும்போது அங்கே போயிட்டு கொஞ்சம் காசு வந்தோன்னா லாப்ரவைஸ் ஆகிடுறாங்க, தன்னை மறந்துடுறாங்க. ஒரு சில நாடுகளில் குடிக்க முடியாது, அங்கே வெட்டி பிடிவாங்க கால கையை. ஆனால் ஒரு சில நாடுகளில் குடிக்கலாம், கூத்தாட்டம் போல எண்ணம் பண்ணலாம். அப்படி போய் நாட்டுகளில் இருந்துக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. நான் இங்கே இத்தனை வருஷமாக இருக்கேன், இன்னும் என்னோட முன்னேற்றம் இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். சார் நான் அமெரிக்காவில் இருக்கேன்பாங்க. ஏன் சார் அமெரிக்காவில் இருக்கீங்க, இவ்வளோ சிரமம் இவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அவருடைய அந்த கேரக்டரேஷன் அங்கே போய் எல்லாம் மாறி காசு வரவும் தன்னறியாமல் எல்லாத்தையுமே பண்ணுறது. ஆனால் ஒன்றும் இல்லாமல் போய்ட்றாங்க கடைசியில். அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். இப்போ முஸ்லீம் கண்ட்ரியில் போய் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஏதாவது தப்பு பண்ணால் தண்டனை கடினமாக இருக்கும் அப்படின்னு. மேற்கத்திய நாடுகளை பார்த்தீங்கன்னா ஸ்டைல், அது ஒரு வாழ்க்கை தரம் வேற. அதனால் மக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம இந்திய கலாச்சாரம் என்ன, நம் குடும்ப சூழ்நிலை என்ன, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். சமயே ஒரு பாத்திரத்தில் பாலையும் தண்ணி ஊற்றி வச்ச அன்ன பாத்திரம் தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் எடுத்து குடிச்சுக்கிறோமா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி நம்ம இருப்போமே, எத்தனை பேர் இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். சார் இன்னைக்கு கூட நம்ம ஊர் டாஸ்மார்க்கில் வேலை பார்க்குறவங்கள எல்லாம் 99 பேர் குடிக்காதவங்க தான் சார் இருக்காங்க. 5% 1% 2% தான் குடிக்கிறவங்க இருக்காங்க. 99% குடிக்காதவங்க இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது நிச்சயமாக அப்படி இருக்கலாம், ஏன் இருக்க முடியாது? ஆர்மியில் என் கூட இருந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, என்னை சேர்த்து எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதே மாதிரி அங்கே போய் இருக்கீங்கன்னா நம்ம குடும்பத்தையும் பார்த்து, நம் சூழ்நிலை எதிர்கால சூழ்நிலையை பார்த்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்த்து நீங்கள் கருணை கூர்ந்து ஒரு பொறுமையாக அந்த இருந்தீங்க அப்படின்னா எதிர்காலம் நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு இங்கே ஓட்டு போட வர்றவங்கள நிறைய பேர் வர்றீங்க, அவ்வளோ காசு செலவழித்து வர முடியுமா வரணுமான்னு பார்த்துக்குங்க. நான் யாரையும் வரவேணான்னு சொல்ல, உங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்றுங்க. நான் லீவில் வந்து ஓட்டு போடணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வரலாம். ஆனால் அவ்வளோ தூரம் ஒருத்தா வந்து இவ்வளோ பணங்கள் செலவழித்து வந்து போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓட்டு நல்லபடியாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நல்லது நடக்கும். நீங்கள் பணத்தை சேமிப்பு பண்ணுங்கள். நீங்கள் வரும்போது ஒரு நல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் அமையும். அதனால் இங்கே எலெக்ஷனை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. இங்கே நல்லபடி எலெக்ஷன் நடக்கும், தங்கமாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க. தீர்மானிக்க வேண்டியது மக்கள். மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. மக்கள் கண்டிப்பாக தீர்மானிப்பார்கள், அது நடக்கும், நல்லதே நடக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், வரும் காலங்களில் எல்லாமே உங்களுடைய பாதுகாப்பும் உங்கள் எதிர்கால நலனும் முக்கியம் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலாஸ் விலாகிற்காக வணக்கம்.